ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? நிஜமாகவா? வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸில் வந்து ஒரு செம்மையான ஸ்டே தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டே எப்படி இருக்குது, இங்கே செலவு எவ்வளோ ஆகுது, என்னெல்லாம் பண்ணுறாங்க, இங்கே என்னெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னு ஒன்றா கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃப்ளோரா மிஸ்டிக் ஃபால்ஸ் அதிரப்பள்ளி, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அவங்களே ஃபால்ஸுக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க, ப்ளஸ் ஃபால்ஸ் வியூ வச்ச ஒரு ரூம் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க ஒன்றா என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதாங்க அந்த ஃபால்ஸு அண்ட் இதுதான் அவங்களோட ரிசப்ஷன். இதுதான் உங்களோட டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியா வந்தீங்கனாலே உங்களுக்கு இங்கேயே அந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூ வந்துடும். சரிடா, அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் சூப்பரில். ஸோ இங்கே பார்த்தீங்க எப்படின்னா போகுதுன்னா, இதான் உங்கள் ஸ்விம்மிங் பூலு. இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த இடத்துல வந்து L1 அது ஒரு வியூ, ஓகேங்களா? அண்ட் அங்கே ஒரு பூச்சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஃப்ளோரு அண்ட் இது ஒரு ஃப்ளோரு. ஸோ ஃப்ளோர் வந்து கீழே போகுது. ஸோ L1 L2 L3ன்னு கீழே போகுது. அண்ட் இங்கேருந்து வியூவும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், அது கீழே போயிங்கன்னா கொஞ்சம் மறையும், அப்படியே அந்த மாதிரி போகுது. அண்ட் இதுக்கு மேலேயும் ஒரே ஒரு ரூம் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து அவங்களோட டாப் ரூம். இந்த ரூம் வந்து மவுண்டன் அண்ட் ஃபால்ஸ் வியூ. கீழே வந்து தான் சூட் இருக்குது. சூட்லாம் வந்து கீழே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது. அண்ட் அது கீழே தான் வந்து ஃபால்ஸ் வியூ. ஓகே, ஸோ ரேட் எவ்வளோ ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. நாங்கள் மவுண்டன் அண்ட் ஃபால்ஸ் வியூ தான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுக்குறேன், வேணா போங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு சூட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சூட்டு தான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க போய் சூட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மவுண்டன் அண்ட் ஃபால்ஸ் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஃபால்ஸ் வியூ எப்படி இருக்குன்னு எல்லா ரூம்னு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? வாங்க போகலாம். இதாங்க ரூம். ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். சரிங்க, கார்டு போட்டுட்ருக்கேன். ஓகே, ரைட் வந்துச்சு. ஸோ ரூம்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டியாக கபோர்டு வச்சுருக்காங்க, நல்ல க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு லாக்கர் இருக்குது. இங்கே வந்து ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹேர் ட்ரையர் அதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் உங்களோட இதெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வெயிங் மிஷினோட வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து காஃபி மிஷின் இருக்குங்க, ஓகேங்களா? காஃபி மிஷின், இதெல்லாம் காஃபி குடிக்கிறதுக்கு. கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ரூமோட மொத்த செட்டப் இதுதாங்க. செம்மையான ஒரு செட்டப்பு. ரூமும் செம்ம பெருசு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ரோஷினிக்கு பர்த்டே. ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் இந்த பலூன் டெக்கரேஷன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் பெட்டும் வந்து ஒரு டபுள் பேர், நல்லா தூங்குகிற பெட்டு. ஸோ இதுதான் ரூம் மொத்தமாக. டிவி அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூடட். இதெல்லாம் நம்ம வந்து காசு வந்து இன்க்ளூடட். ஸோ இது வந்து பாதாம், டேட்ஸு, முந்திரி அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம், இந்த ரூம் புக் பண்ணதுக்கான காரணம். ஸோ இதுதாங்க அங்கே பார்த்தீங்களா, ஜக்கூசி. ஸோ இங்கே வந்து பவுல் பார்த்தவங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஜக்கூசி. அண்ட் இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதிரப்பள்ளி ஃபால்ஸ். செம்ம வியூவில் நீங்கள் வந்து உட்காரதுக்கு ஒரு இடம். அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரீன் நம்ம திறந்து விட்டுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரீனையும் நம்ம திறந்து விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக திறந்து விட்டிங்கன்னா காலை எழுந்தோன்னு உங்களுக்கு தெரிகிற முதல் வியூவே இந்த ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ அப்படியே திறந்து திறந்துட்டு இப்படி வெளியே வந்தீங்கன்னா ஃபால்ஸ் பார்க்கலாம். செம்ம வியூவில். ஸோ இதுக்கு தான் இந்த இடத்த இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம். ரெஸ்ட் ரூம் வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கண்ணாடி வாஷ் பேஷன், இங்கே ஒரு லெத்தின், இங்கே ஃபுல்லாக கண்ணாடி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஷவர் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இடத்தோட ரெஸ்ட் ரூமும். அண்ட் இந்த பேக்கேஜில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்.
ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வேறெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பயங்கரமாக. ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூல் போனோம். பட் அதை நான் 9 மணி வரைக்கும் அது ஓப்பனுங்க. ஸோ 9 மணி வரைக்கும் ஓப்பன். அண்ட் இந்த இடத்துல இருந்து அவங்க ஆதிரப்பள்ளி போகிறதுக்கு டிக்கெட்டும் கொடுப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இந்த ஸ்விம்மிங் பூல். ஸோ அதுவும் ஓப்பன். அந்த ஸ்விம்மிங் பூலும் நம்ம போவோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம ஆத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கும் போகிறோம். ஸோ அதுவும் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிப்போம். இதில் வந்து ஐடி இருக்கும். ஸோ ஐடி வந்து 4 to 5 மணி. ஆனால் நாங்கள் டைமில் இங்கே இல்லை அப்படின்றனால அவங்களுக்கு வந்து அவங்க எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ரூம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ரூம்லேயே வந்து ஐடி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லா சுகர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. டீ, காஃபி, இது என்ன அப்படின்னு தெரியல. திறந்து பார்த்துருவோம். கொஞ்சம் வரங்களா சார்? பனானா ஃபிஷஸ். இது இவ்வளோ தான் மிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சரி பாவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வெளியே போயிட்டு வேறு நல்லா இருக்குது. இங்கே டின்னர் எவ்வளோ ஆகுது, பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அதுவும் பார்ப்போம். அண்ட் காலையில் வந்து நம்ம அதிராப்பள்ளிக்கும் போகலாம். ஸோ நாங்கள் இப்போ ஜிகின்னு ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து அவங்க கேண்டில் லைட் டின்னர் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ டின்னரோட விலை வந்து ஒரு ஆளுக்கு 1300 பஃபேவாக இருந்தால், இல்லை ஆலக்காட் ஆப்ஷன் இருந்தது. நாங்கள் வந்து பஃபே தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ மேடம் ஓவராக ரெடி ஆகிட்டாங்க, நான் ஓரளவுக்கு ரெடி ஆகியிருக்கேன். ஸோ அங்கே டின்னர் போயிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ப்ளஸ் இங்கே மெனு வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் மெனு அப்படின்னு கிடையாது. ஸோ ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளஸ் காலையில் தான் வியூ செம்மையாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது அங்கே செம்மையாக பார்ப்போம். ப்ளஸ் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் மெனு அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஆகும். இங்கே தான் ஆக்சுவலாக வந்து ஆதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து நைட் அப்படின்றதுனால உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் இதுதான் கேண்டில் லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க எங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க காட்டின மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரோஷா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு இந்த இடம்? அழகா? சூப்பராக இருக்கா? ஆமாம், நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஸோ இப்போ நாங்கள் டின்னர் வந்து மெனு காட்டுறவங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து பஃபே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி அது 1300 ஒரு ஆளுக்கு. நான் உங்களுக்கு மெனு காட்டுறேன். அண்ட் இதுதான் ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி இருக்கும். இந்த சைடு தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் அது வந்து காலையில் நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்போ காட்டுறேன். ஸோ இப்போ டின்னர் மெனு இங்கே வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு சூப் வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஒன்று வர வர நான் காட்டிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓ கிறிஸ்பி செம்மையாக கவனிக்கிறாங்க. பக்கத்துல இருந்து எல்லா சட்னியும் வச்சு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கா? செம்மையாக இருக்கா? நிஜமாகவா? என் வயிற்று செம்மையாக இருக்குன்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோலாம் ரியாக்ஷன் இருக்கிறா நிஜமாகவே நல்லா தான் இருக்கும் போல். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஆலக்காட்டோட வெரி வெரி ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாங்க. அப்படியே மெல்ட் ஆகுதான். ஸோ சூப்பராக இருக்குது டின்னர். இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எவ்வளோ ஆகுது, இங்கே எவ்வளோ வர்த்தா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அது அது எனக்கு தேங்க்யூ. ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண மெயின் டிஷ்ஷு. ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, பரோட்டா அண்ட் ரைஸ். ஸோ அதுவும் வந்துடுச்சு. குட் மார்னிங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நைட்டு செம்ம தூக்கம். ஸோ இப்போ உங்களுக்கு காலையில் வியூ காட்டுறது தான் கால் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வியூ இருந்தால் காலையில் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக எடுத்துப்பாங்கன்னு காட்டு தான். ஸோ வா வியூ பார்ப்போம். இதுதாங்க எங்கள் ஜக்கூசி ட்ரை பண்ணுறோம். நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பபுள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுதான் வியூ பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இப்போ நாங்கள் ஜக்கூசிக்கு ஒன்றா விளையாண்டு, அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் ஒன்றா விளையாண்டு, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது பார்க்க காட்டுறோம். ஓகே, இப்போ தாங்க ஜக்கூசியில் விளையாண்டு வந்தோம். ஸோ இப்போ போய் டிஃபன் சாப்பிட போகிறோம். டிஃபன் சாப்பிட்டு நம்ம நேராக கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்க தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ போயிட்டு டிஃபன் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு நேராக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் போயிட்டு ஸ்விம்மிங் பூல் போகலாம். எல்லா இடத்தையும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் அந்த இடத்துல போகிறோம். ஓகேங்களா? வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம இங்கே
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இதாங்க பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஸோ இதுலேருந்து நம்ம எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வேலைக்காட் மாதிரி தான், பஃபே மாதிரி வரல, ஒன்றும் அவ்வளோ பேர் வராதனால. அண்ட் இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட் வியூ. செம்மையாக இருக்குல்ல பிரேக்ஃபாஸ்ட் வியூ. எக் ரோஸ்ட்டு, பன்னீர் பரோட்டா, அதுக்கு சைட் டிஷ் தயிர். இது வந்து சாம்பார், சட்னி, அப்புறம் இது வந்து 2 சட்னி, வெஜ் ரோடு, ஆப்பம், தோசை, அப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ஜூஸும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பாடு வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போக வேண்டியது தான். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ எதாவது வெயிட் பண்ணுறது டிக்கெட் வாங்குறதுக்கு ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம உள்ள போவோம். அவர் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ வாங்க போவோம். வந்தீங்கன்னா நீங்கள் சாமான்லாம் வைக்கிறீங்க. க்ளோக் ரூம் இருக்குது, 10 ரூபா. அண்ட் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே நடந்து போக வேண்டியதுதான். ஸோ வாங்க இப்போ அப்படியே இறங்கி போகுதுங்க. ஸோ இப்படி தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷமாக நடந்துகிட்ருக்கோம். கீழே போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுன்றாங்க. எவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்ட்டு இறங்கிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. சரி, நம்மளுக்கு காடு கூட தான் போகிறோம். இப்போ ஃபுல்லாக காடு தான் இருக்குது. இதுதான் வாட்டர் ஃபால்ஸோட மேலே. இங்கேருந்து இன்னொரு 400 மீட்டர்ஸ் கீழே நடக்கணும். ஸோ நாங்கள் கீழே போயிட்டு வந்து மேலே வரோம். 400 மீட்டர் தான். இந்த மாதிரி 7 யூட்டன் பெண்ட் அடிக்குது. ஸோ நாங்கள் இப்போது 5ஆவதுல இருக்கோம். வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்சால் ஷூ போட்டு வாங்க. ஸோ ஏன்னா மொத்தம் ஒரு பாதையும் இப்படி தான் இருக்குது, கல்லா. ஸோ அதனால் வழுக்கும். அண்ட் மழை நேற்று பேஞ்சிருக்கு. ஸோ செம்மையாக வலிக்குது. ஸோ முடிஞ்சால் ஒரு ஷூ எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தெரியுது. வாங்க போ. ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இது வந்து இன்னும் 2 மாதத்துல தான் சீசனே ஆகுங்க. ஆனாலும் எப்படி தண்ணி கொட்டுது பாருங்களேன். செம்மையாக கொட்டுது. கிட்ட போய் காட்டுறோம் இன்னும் செம்மையாக. அவங்க தான் எங்களோட வந்து இன்னொரு கப்பல். வா ஓகே ஓகே. இங்கே ஒரு ஃபால்ஸு, இங்கே ஒரு ஃபால்ஸு. அண்ட் மேலேயும் இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து நிற்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஆங்கிட்டாங்க. அப்படியே போக வேண்டியது. ஸோ ஏறுறது தாங்க கஷ்டம். அப்படியே ஏறுது மேடை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏறி போகுது. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். இறங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸோட மேலே. ஸோ இந்த தண்ணி தான் வந்து இப்படி போயிட்டு இங்கே கொட்டுது. ஸோ இதுதான் வாட்டர் ஃபால்ஸோட மேலே. இங்கே நிறைய பேர் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஃபால்ஸ் கொட்டுற இடம். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் ஸ்விம்மிங் பூல். சாரி, இது வந்து ப்ரீமியம் ஃபால்ஸ் வியூ. ஸோ இது வந்து செட்டப்லாம் அதே தான். ஆசை இதுதான் ப்ரீமியம் ஃபால்ஸ்.
இதான் ப்ரீமியம் ஃபால்ஸு. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, எங்கள் ஸ்டே முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். மணி வந்து 2 மணி. நாங்கள் செக் அவுட்டு கொஞ்சம் லேட்டாக கேட்டிருந்தோம். ஸோ அதுவும் அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி ஹவ் செக் அவுட், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ரூம் இருக்குது. ப்ரீமியம் ஃபால்ஸ், ப்ரீமியம் மவுண்டன் அண்ட் ஃபால்ஸ், சூட் ரூம். ஓகேங்களா? ப்ரீமியம் ஃபால்ஸ் வந்து 12,000 + 1,000 சில்ட்ர. ஸோ இது வில் பி அரௌண்ட் 13,000-14,000. அடுத்த ரூம் வந்து மவுண்டன் வியூ, அது வந்து 20,000 ரூபா ஆகுது டேக்ஸ்லாம் சேர்த்து. அண்ட் 3ஆவது ரூம் வந்து 25,000 ரூபா. நாங்கள் இந்த 2 டைப் ரூம் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து அவங்க அப்கிரேட் பண்ணி சூட் ரூம் கொடுத்தாங்க. ஸோ சூட் ரூமில் ஜக்கூசி இருக்கும். ஆனால் மவுண்டன் ரூமில் வியூ இன்னும் டாப்பாக இருக்கனால சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மவுண்டன் ரூமே பண்ணி வந்துடுங்க. ஏன்னா ஜக்கூசி வந்து அவ்வளோ வேணாம் அப்படின்னா அது பண்ண வேணாம். பட் மற்றபடி ரூமு, சர்வீஸ் எல்லாமே வந்து செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கும் என் கூட ஒரு ஆள் ஃபுல்லாக வந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு 50 ரூபா டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அது கூட நான் வாங்கலை. ஸோ எங்களுக்கு கூட கடைசி வரைக்கும் அதுக்கும் வந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஸோ மொத்தத்தில் இந்த ரூம் வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஸ்டே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த முன்னாடியே புக் பண்ணிட்டு வாங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.